என்னோடய பேர் ஆர் ஷாருக்லா, வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். இப்போ ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து டிஎம்கே சார்பாக போட்டிடுறதுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்கேன். நம்மளோட திராவிட கொள்கைகள் வந்து திராவிட கொள்கைகள் ஏற்பட்ட ஈர்ப்பு மூலமாக நான் வந்து டிஎம்கேக்கு இந்த வாட்டி களம் காண்கிறதுக்கு விருப்ப மனு கொடுத்துருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். தளபதியார் அவர்கள் வந்து ஆலங்குளம் தொகுதிக்கான வெற்றி நிலவரம் பற்றி கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க. அதையும் சொல்லியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து டிஎம்கேக்கு ஓட் போடுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து உதயசூரியன் தான் மறுபடியும் உதிக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நேரத்தில் கள நிலவரங்கள் எப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டாங்க. தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திலேருந்து கோவில்பட்டி தொகுதிக்காக விருப்ப மனு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நேர்காணலுக்கு தலைவர் அழைச்சிருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து என்ன கோரிக்கை வச்சோன்னா, கோவில்பட்டியில் திமுகவுக்கு இந்த தடவை கொடுங்க, கூட்டணி கட்சிக்கு கொடுக்காம நல்ல மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தலைவரோட நல்ல திட்டங்கள்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுனால இந்த தடவை நல்லா நமக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அதனால் திமுகவுக்கு யார் கொடுத்தாலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணி செய்து ஜெயிக்க வச்சு உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்லியிருக்கோம். அதான் யார் கொடுத்தாலும் நீங்கள் ஒத்துழைப்பீங்களான்னு கேட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தடவை நல்ல வாய்ப்பு இருக்குது. எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்கள்லாம் நம்ம முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. அதனால் நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. குரூப்பாக தான் விட்டாங்க. சரிம்மா, நன்றிம்மா. நான் வந்து எஸ் கஸ்தூரி, ஊராட்சி ஒன்றிய தலைவர். எல்லாருமே பொதுவாக வச்சோம். நாங்கள் தனித்தனியெல்லாம் வைக்கல. ஒருத்தர் சொல்கிறது தான் எல்லாருக்குமே கோரிக்கை. அதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கனால நம்ம கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.